விடக்கூடாது என்று விரும்புகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது பாருங்கள், நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்படியாக அந்த சீடர்கள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 33வது வசனத்துல, இயேசு தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறது கேட்கிறதுமாகிய இதை பொழிந்த அருளினார். இப்படியாக முதலில் அந்த சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியை தேவன் மேல் அறையில 120 பேர் இருந்த அறையில ஊற்றி அவர்கள் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்படைகிறீர்கள். ரட்சிப்புக்கு பின்பாக இயேசுவை அறிகிறீர்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிகிறீர்கள். யோவான் 17 அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, ஒன்றான மெய்த்தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்று இயேசுவையின் தேவனையும் அறிந்து அந்த வாழ்விற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். பாருங்கள், நித்திய ஜீவனை மட்டும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. எந்த இன மதத்தில நீங்கள் வாழ்ந்தாலும் இயேசுதான் இந்த நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் இப்பொழுது எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் எங்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்வு பாருங்கள், சீடர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு எங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் அவரோடு கூட வாழுகிற வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை அளிக்கிற வாக்கு தத்தை அவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தை ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறியும் பொழுது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று உங்களுடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு வாழும் பொழுது என்ன நடந்தாலும் எங்களை தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகாமல் துன்பம் வரலாம், துயரம் வரலாம். 8ஆம் அதிகாரத்தின்படி, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமும் எது வந்தாலும் நாங்கள் அவரை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது அவர் அவருடைய அன்பு அவருடைய ராட்சியத்திலே எங்களை சேர்க்கிறதாக இருக்கிறது. அவர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன். அவர்தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக இயேசுதான் எங்களுக்கு உயிர்த்தெழ செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல எங்களையும் அவர் உயிர்த்தெழ செய்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவானில பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரே ஒரு ரட்சகர் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் உங்களை இருளில நாங்கள் வாழ்ந்தோம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தமாக நாங்கள் இருளின் பிள்ளைகளாக பிறந்தோம். எங்களை ரட்சிப்பதற்காகத்தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்து
1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக சாபமில்லாத இயேசு சாபமானார், பாவமில்லாத இயேசு பாவிகளாகிய எங்களுக்காக பாவமானார், சாபமானார். மீண்டுமாக பாருங்கள், எங்களுக்கு இரக்கமுள்ளவராக எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை, அந்த ஆதாம் ஏவாள் தெரிவு செய்யாத அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்களாக இருந்தால் நித்தியமாக வாழுகிற வாழ்வை தேவன் கொடுத்திருப்பார். அவர்கள் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தை எங்களுக்கு நித்திய ஜீவனாக அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை அவர் முதல் முறை வரும் பொழுது அவர் இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிட அவர் வரவில்லை. 2வது முறை இனி வரும் பொழுது அவர்தான் ஜட்ஜாக வருகிறார், அவர்தான் ஜட்ஜ்மெண்ட் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஜட்ஜ்மெண்டாக வரும் பொழுது லோ புக் பைபிள் தான் லோ புக்காக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு உலக நாடுகளில் ஒவ்வொரு தேசத்திலேயும் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ் புக் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு ஏற்ப வைத்திருப்பார்கள். நாங்களுடைய பரலோகத்துக்கு போகிற பரலோகத்துக்கு என்ட பண்ண இந்த பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி வாழும் பொழுது நாங்கள் ஏழைகளுக்கு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது, இப்படியாக திக்கற்ற விதவைகள், இப்படியான ஒவ்வொரு தாழ்மைப்பட்டவர்கள் அவர்களை நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவது, இப்படியான நன்மையான காரியங்களை இயேசு என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதே போல காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது எங்களை அவர் பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுதான் ஜட்ஜ். அந்த வேதாகமத்தின் புத்தகத்தை கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிகிறவர்கள் அதன்படி இந்த கடைசி காலத்துல விழித்திருந்து ஜெபித்திருந்து வாழ வேண்டும். அவரை போல வாழுகிற வாழ்வை எங்களுடைய மனதில தீமையான எண்ணங்கள் வராதபடி பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு எங்களுடைய மனதை காத்து கொள்ள வேண்டும். மனதில தான் பேட்டில் கிரவுண்ட். இது ஒரு எப்பொழுதும் ஒரு குரங்கு போன்ற ஒரு மைண்ட். இந்த மைண்டில் பலவிதமான பிசாசின் தோட்ஸ் எங்களுக்கு வரும். இந்த தோட்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டும். இந்த தோட்ஸ் இயேசு கூட பாருங்கள் சோதிக்கப்பட்ட பொழுது இயேசு வேதாகம வசனத்தின்படி தான் அதை மேற்கொண்டான். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். பாருங்கள், இப்படியாக பணிந்து கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்து பிசாசு தனக்கு கீழே வரும் அழைக்கும் பொழுது இயேசு ஒன்றான மெய்த்தேவன் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக, இப்படியாக அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பாருங்கள், இயேசுவை தேவதூதர்கள் வந்து பாதுகாத்தது போல எங்களுக்கு அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், இனி வரும் பொழுது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த உலகத்துக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்டாக இருக்கும். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரின்படி நடக்கிறவர்கள் அந்த பரலோகத்துல நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், வேதாகமத்துல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் கூறப்பட்டிருக்கிறது. ஏழை லாசரசும் ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள். ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல பாதாளத்துல வேதனைப்படுகிறான். இப்படியான ஒரு வேதனை உள்ள இடம், போனால் திரும்பி வர முடியாத இடம், அங்கிருந்து பிறகு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது இந்த உலகத்துல. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரர்கள் இந்த உலகத்திற்கு இருக்கிறார்கள், இந்த உலகத்துக்கு லாசரசுவை அனுப்பும்படியாக. பாருங்கள், அவர் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே இருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த வேண்டைக்கு இந்த தேவனை ரட்சிப்பை பெறுவது எப்படி என்பது இலகுவாக அறிவு பெருத்திருக்கிற காலம்.
நீங்கள் உங்களுடைய மூடத்தனத்தில் வாழக்கூடாது. பலவிதமான பெந்தெகோஸ்தே சபைகளுக்கு போய் இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு பைபிளை எடுத்து நீங்கள் வாசித்து கொள்ளும் பொழுது பாருங்கள், யோவான் 1 அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொள்ளலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினான். நாங்கள் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது இயேசுவை போல மாறுகிறோம். இயேசு வார்த்தையானவராக அவர் மாம்சமாகி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இயேசு யோவான் 3 அதிகாரம் 17வது வசனத்தில உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசுவை இந்த மதமாக இருந்தாலும், முஸ்லிம் மதமாக இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும் பாருங்கள், எல்லாரும் இயேசுவிடத்துல வந்து ஒரு சமாதானமான வாழ்வில் வாழ முடியும். இயேசுவோடு கூட யுத்தம் இல்லை, இப்படியாக ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு தான் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. தேவைகள் எல்லாம் உங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். உலகத்தை உருவாக்கின தேவன். அவர் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவார். அவரோடு வாழும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆரம்ப காலங்களில தேவன் தான் இந்த ராஜாவாக இருந்தார். பாருங்கள், இந்த மக்கள் தங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் இப்படியாக சவுல், தாவீது ராஜாக்கள் வந்தார்கள். ஆனால் எங்களுடைய தேவனுடைய ராட்சியில ஒரே ஒரு ராஜா, இயேசு ராஜா. அவரோடு கூட நாங்கள் வாழுகிற வாழ்வு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவரோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று அவர்களுடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களுக்கு அதை அவர் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் பாருங்கள், யோவான் 3 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ரட்சிக்கப்படுவதற்காக பார்க்க கொடுத்து அவர் மீண்டுமாக வரும் பொழுது அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது நீதியுள்ள ஜட்ஜ்மெண்டை தான் கொடுப்பார், பட்சபாதம் இல்லாத ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் தவறு செய்தால், நாங்கள் கூட ஊழியம் செய்கிறவர்கள் கூட தவறு செய்தால் எங்களுக்கும் தண்டனை உண்டு. இப்படியாக நீதியான ஜட்ஜ் தான் இயேசு. இயேசு எப்பயும் நீதியான ஜட்ஜ்மெண்டை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவரிடத்துல இரக்கத்தை கேட்கும் பொழுது, இரக்கமும் கிருபையையும் கேட்கும் பொழுது பாருங்கள், அவர் மன்னித்து விடுகிறார். நாங்கள் அறியாமல் செய்து விட்டோம், உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். தாவீது இப்படித்தான் ஒரு முறை அவன் பாவம் செய்த பொழுது, நீர் கிருபை உள்ள தேவன் அல்லவா, இரக்கமுள்ள தேவன் அல்லவா என்று கேட்டு அவன் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் அதற்காகத்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு மன்னிப்பு வருகிறாக இருக்கிறார், மன்னிப்பு தருவார். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை தருகிற தேவன். நாங்கள் 1 யோவான் 5 அதிகாரம் 13வது வசனத்துல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். தேவனுடைய குமாரனாகத்தான் இயேசு வந்தார். அவர் இன்றைக்கு மனிதர்கள், மதங்களில் இருக்கிறவர்கள் அவர்களை இயேசுவை சாதாரண மனிதராக பாருங்கள், இன்றைக்கு மதங்களில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் சரித்திரத்தை பிரித்தவர். பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரனாக வராவிட்டால் இந்த சரித்திரத்தை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு முன் 2026 ஆண்டு, இப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகள் இருந்தது. இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 2026 ஆண்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர், மரித்து உயிர்த்தெழுந்தவர். எந்த மனிதனும் மரித்து உயிர்த்தெழவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டுமாக அவர் வருகிற தெய்வமாக இருக்கிறார், ஜட்ஜாக வரப்போகிறார்.
அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சர்ப்பத்தை உயர்த்தினது போல யோவான் 3 அதிகாரம் 15 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்த வேண்டும். யோவான் 3 அதிகாரம் 15 யோவான் 3 அதிகாரம் 30 இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எங்களை நாங்கள் உயர்த்தக்கூடாது. நாங்கள் அப்பிரயோசனமான ஊழியக்காரராக அந்த ஒன்றான் அமைத்து அவனுடைய வேலையை செய்கிறோம். அவரை உயர்த்தும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, அவரை போல நாங்கள் நன்மை செய்து வாழும் பொழுது, அவர் இயேசு பெறுகிறார், நாங்கள் சிறுகிறோம். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் தானியேல் புத்தகத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் புத்தகத்துல இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல அறிவு பெரித்து போகும். தானியேல் 12 இருந்து பார்க்கும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்தில் எழும்புவான். பாருங்க, மிக்காவேல் தான் யுத்தம் செய்கிற தூதனாக இருக்கிறான். யாதொரு ஜாதியாரும் தோன்றது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்கள், இயேசு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது முதலாவது ரட்சிக்கப்படுகிறீர்கள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுகிறீர்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பெறும் பொழுது உங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இப்படியாக புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழிந்து எழுத்திருப்பார்கள். இப்படியாக ஜட்ஜ்மெண்ட் செய்கிறார். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன். எனக்கு மதம்தான் வேண்டும், பாவம்தான் வேண்டும், சாபம்தான் வேண்டும் என்று அந்த நரக தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நரகத்தை விரும்புகிறவர்களுக்கு, நீங்கள் மனிதர்களுக்காக தேவன் அந்த நரகத்தை உருவாக்கவில்லை, அது பாவம் செய்த தூதர்களுக்காகத்தான் அந்த நரகத்தை தேவன் உருவாக்கினார். பாருங்கள், தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த நரகத்தில பாதாளத்தில போவது அவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் விருப்பம் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த தூதர்கள் உங்களுக்குள்ள இயேசுவுக்கு விரோதமாக அந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் அத்தனை பேரும் இரவும் பகலும் 24 மணித்தியாலமும் எந்த மனிதனை விழுங்கலாம் என்று சொல்லி பாவத்தில விழ வைத்து இயேசுவை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி அந்த விழுந்து போன தூதர்கள் செயற்படுகிறதுனால், பாருங்கள், அவர்களை நம்பி நீங்கள் பாவம் செய்வதன் மூலமாக, மதங்களில வாழுவதன் மூலமாக, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியாக பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், துரைத்தன் ஆவிகள், இப்படியான வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள், பலவிதமான களியாட்டு ஆவிகள், குடித்தன் ஆவிகள், இப்படியான ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஆவிகள் இருக்கும். மதங்களுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவிகள் எல்லாம் ஒரு துரைத்தனம், ஒரு அதிகாரம் உள்ள ஆவிகள். பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீர்களாக இருந்தால் பல மதங்களில் வாழுகிற மக்கள் இந்த RSS போன்ற மத விரோதிகளாக, துரைத்தன அதிகாரம் உள்ளவர்களாக, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு துரைத்தன அதிகாரம் உள்ள ஆவிகளாக கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும் என்று செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய. இப்படியாக முஸ்லிம் மதத்திலேயும் கிறிஸ்தவர்களை கொண்டு விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு விதமான அதிகார ஆவிகள், மனம் திரும்பாத ஆவிகள். பல முஸ்லிம் நாடுகள் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டு வருகின்றன. அவர்கள் மனம் திரும்பி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய கடைசி ப்ராஃபெட், அவர் தவறானவர், அவர் ஒரு போராளி, இப்படியான தவறான காரியங்களை அவர்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று அறிந்து கொண்டு இயேசுதான் ஈரான்ல பல மக்கள், இப்படி பல முஸ்லிம் தேசங்களில் இன்றைக்கு இயேசுதான் ரட்சகர், ஒன்றான மெய்தேவன், பைபிளில் இருக்கிற தேவன் தான் என்பதை பல மக்கள் இன்றைக்கு அறிந்து மனம் திரும்பி
இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், சில 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 மதவாதிகள் தங்களுடைய முஸ்லிம் மதத்தில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு தங்களுடைய தெய்வங்களுக்கு இவர்கள் தொண்டு செய்கிறார்கள். பாருங்கள், மற்ற மனிதர்களை கொல்லுவதன் மூலமாக அந்த பிசாசுக்கு அவர்கள் தொண்டு செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பிசாசு ஒரு நாள் அப்படியான மக்கள் எல்லாரும், தீமையில வாழுகிறவர்கள் எல்லாரையும் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் இருந்து நீங்கள் பிசாசு இருந்துட தப்ப முடியாது. அதே மாதிரி நரகத்துக்குள்ள போகும் பொழுது அந்த பிசாசு உங்களை நரகத்திலே வேதனைப்படுத்தும். இப்படியான ஒரு பிசாசோடு வாழுகிற வாழ்வுதான் ரெண்டு வழிதான். ஒன்று இயேசுவோட நித்திய ஜீவனை பெற்று வாழ்வது, மறுபக்கத்துல பிசாசோடு நித்திய நிந்தையில அந்த பாதாளத்தில வேதனை உள்ள இடத்துல வாழுகிற வாழ்வு. அதை யாருமே விரும்ப மாட்டார்கள். நீங்கள் அறியாமையினால் இப்படியான கடின இருதயத்தோடு வாழுகிறீர்கள். கடின இருதயத்தோடு தொடர்ந்து வாழ்ந்தால் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் கடலில் மூழ்கினது போல மூழ்கடிக்கப்பட்டு விடுவீர்கள். பாருங்கள், எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த சிலை வணக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் தேவர்கள் வணக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார். அது ஆபிரகாம் காலத்துல கூட அந்த தேவர்கள் வணக்கம் இருந்தது, சிலை வணக்கம் இருந்தது. பாருங்கள், இந்த தேவர்களை எல்லாம் ஒரு நாள் எங்களுடைய மெய்த்தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 10:11 வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் இந்த தேவர்களை எல்லாம் தண்டிப்பேன் என்று தேவன் எரேமியா 10:11 வசனத்தில். அப்படி தண்டிக்கப்படும் பொழுது நீங்களும் உங்களுடைய மத தேவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு கீழே நீங்களும் தண்டிக்கப்படும் பொழுது நீங்கள் நரகத்துக்கு போய்விடுவீர்கள். அதற்கு முன்பாக, இந்த உலகத்துல இயேசு வருவதற்கு முன்பாக நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தானியேல் 12:3 வசனத்துல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் எண்ணறைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இன்றைக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்கள், இயேசுவின் வார்த்தையின்படி, பைபிளின் வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். பாருங்கள், இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, வேதாகமத்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாங்கள் நீ நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். தானியேல், இந்த புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாக இருக்கிறது. தானியேல் 12:4 வசனத்துல, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்குமாக ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இந்த காலம் பாருங்கள், தானியேல் பழைய ஏற்பாட்டத்தில் ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதின இந்த புத்தகத்துல இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் அறிவும் பெருகி போகும். பாருங்கள், இன்றைக்கு எல்லாரும் எல்லா நாடுகளிலேயும் டெக்னாலஜி உச்சத்துல அறிவு பெருகி போய் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால இந்த காலத்துல நீங்கள் அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளவன். இது முடிவு காலத்துக்கான தரிசனத்தை நீங்கள் தானியேல் 12 வாசித்து அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், ஒருவன் ஓடி வந்து மார்க்கு 10:17 வசனத்துல, அவர் புறப்பட்டு வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இயேசு சொல்லுகிறான், இந்த கற்பனைகளை எல்லாம் தான் செய்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசு எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்னத்தை நினைக்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய்
உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வா. பாருங்கள், அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டார். பாருங்கள், இந்த ஆஸ்தி உங்களை பரலோகத்துக்கு சேர்க்காது. ஒரு யுத்தங்கள் வரும் பொழுது பாருங்கள், இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ஒரு குண்டை போடுவார்கள், அத்தனை பில்டிங்களும் தகர்ந்து நிர்மூலமாக போகிறது. இப்படியாக ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில, மிடில் ஈஸ்ட் யுத்தங்களில், இன்னும் யுத்தத்துக்கு பல நாடுகள் பாருங்கள், ஒரு நியூக்ளியர் குண்டை போட்டால் இந்த சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் தேவனிடத்தில் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாங்கள் எதை இழந்தாலும் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. மார்க் 10 வசனத்துல, இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் எதையும் இழக்கலாம், அந்த நித்திய வாழ்வு இயேசுவை மட்டும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. நித்திய வாழ்வை இழந்து விடக்கூடாது. யோவான் 3 வசனத்தில, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மானிடராகிய எங்களுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். பாவம் இல்லாதவர், சாபம் இல்லாதவர். அந்த தேவனை, அந்த இயேசுவை நீங்கள் ஒரு பொழுதும் அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்தால், அவர் செய்த காரியங்களை பார்த்தால், நீங்கள் கண்ணீர் விடுவதை தவிர வேறு ஒன்றும், அவர் செய்த நன்மையை மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் செய்தார். யோவான் 5 வசனத்தில, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 6 பார்க்கும் பொழுது 6 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6 வசனத்திலே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், அவர் கடைசி வசனத்தில அவருடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக, உடல் பிற்கப்படுவதற்கு முன்பாக அப்பத்தையும் ரசத்தையும் அந்த சீடர்களுக்கு கொடுத்தார். இப்படியாக நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இப்படியாக அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் அனுதினமும் இந்த கடைசி காலத்தில் அனுதினமும் உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ளும் பொழுது பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், இந்த தூதர்களின் அப்பத்தை புசித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற எங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ரோமர் 2 வசனத்திலேயும், சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமன் 2 வசனத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறார். யூதா 1 வசனத்திலே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் இரக்கமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த வாழ்வு இந்த உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் இயேசு அழைக்கிறார் அவருடைய ராஜ்யத்துல வந்து சேரும்படியாக. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும்
தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேசப்படும் நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும் யாக்கோபை உமக்கன்று தெரிந்தெடுத்தீரே, இஷ்டவிலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர்தானங்களை நித்தியத்துக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறேன். முதல் முறை வரும் பொழுது ரட்சகராக வந்தீர், மறுமுறை வரும் பொழுது நீர் யட்சாக வரப்போகிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்துல வந்து இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை ரட்சிக்கிற ரட்சகர் என்பதை உலகத்துல வேறு எந்த நாமத்துக்கும் கொடுக்கப்படாத நாமம், அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அறிந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தமாக ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள், அவர் எல்லா பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளை இடுகிறேன். உங்களுடைய மனதில் இருக்கிற தவறான தோட்சுகள், தவறான இச்சையான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா இச்சைகளும், இச்சை பாவங்களும் சாபங்களும் பிசாசினால கொண்டு வருகிற ஒவ்வொரு தோட்ஸும் இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜபிக்கிறேன். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. முடியும் அபிஷேகத்தை இந்த நேரத்தில் உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரை ஊற்றுவீராக. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உச்சத்திலே உள்ளங்கால் வரை நிரப்பி அதிசயத்தை அற்புதத்தை செய்து அவர்களை மகிழ்விப்பீராக. அவர்கள் உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக யோயத்த லோட்டை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மிடத்துல உண்மை அறிந்து கொள்வது ஒரு சந்தோஷத்தை தருகிறது, ஒரு சமாதானத்தை தருகிறது. உம்முடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமில்லாத வாழ்வு. உம்மோடு கூட நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வாழுகிற வாழ்வு, அதை இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல வர அவர்களுடைய இருதயத்துல உணர்வை கொண்டும்
மூடப்பட்ட கண்கள், பிசாசினால குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டு உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக, கேட்கிற காதுகளை கொடுப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு தேவ செய்தியின் வார்த்தையின் ஆழத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்.